ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு நார்வேஜியன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான குட் பாய் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. வில்ஜர் போ டைரக்ஷன்ல கார் லோக்கி, கேத்ரின் லோவைஸ், நிக்கோலை லீட் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:16 இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோ ஒரு பொண்ணு டேட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்ததுமே ஒருத்தர் பிடிச்சிருது. ஹீரோ அந்த பொண்ணை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அவரு ஒரு டாக் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அந்த வீட்ல சின்ன பசங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு டாக் சூட் போடுற மாதிரி ஒரு நபர் பாத்தீங்கன்னா டாக் சூட் போட்டு டாக் மாதிரியே நடந்துக்கிறத பாக்குறாங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, டாக் வளர்க்குறேன்னு சொன்னது இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹாரர் படம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஹாரர் படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு டிஃபரெண்டான ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். பட் மெயின் ஸ்ட்ரீம் ஹாரர் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். படத்துடைய கதைகளும் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. இதுக்கு ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு டாக் மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டியை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிரியேட் பண்ணிடும். அந்த கியூரியாசிட்டி தான் இந்த படத்துடைய ஹோல்டிங் ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல இருக்கிற காட்சிகள் எல்லாமே டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ லைட் ஆர்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்றீங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. ஹீரோனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இந்த படமே வந்து மூவ் ஆகும். அவங்க மூலமா தான் ஹீரோக்கும் டாக்கும் இருக்கிற அந்த ஃபேக்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய டியூரேஷன் 1:16 தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். செகண்ட் ஆக்ட்ல நிறைய காட்சிகள் டிராக் ஆக தான் செய்யுது. ஒரு கிறிஸ்பான ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்காண்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. குட் பை படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.